योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार. जय गुरुराय. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சூரத் குமார் பிரச்சோதயா. எல்லாரும் நல்லா கவனிச்சு கேளுங்கம்மா. பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். விஸ்வரூபத்தை காட்டின கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே சத்சங்கத்தில் நிறைய பேசியிருக்கோம். அந்த 11வது அத்தியாயத்தில் தான் அந்த விஸ்வரூப தகவல் நமக்கு வருது. அப்போ அதை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போக வேண்டாம், நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதை சத்சங்கங்களில். அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் பிரமிச்சு திகச்சு அழுது பயந்து நிற்கிறச்சே அவன் பகவான்கிட்ட சொல்கிறான், பகவானே எனக்கு இந்த விஸ்வரூபம் வேண்டாம், என்னால் பார்க்க முடியல, நீங்கள் சாதாரண நிலையிலே வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4 கைகள் கொண்ட உருவத்தோடு வருகிறார். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அர்ஜுனன் சொல்லுவான் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா இதை கூட என்னால் பார்க்க முடியல, நீ எப்படி ஒரு சக மனிதனாக எனக்கு மைத்துனனாக இருந்தாயோ அந்த நிலையிலேயே வா என்று சொன்னபோது தான் 2 கைகள் கொண்ட புல்லாங்குழல் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணனாக பகவான் வந்தார். பகவான் சொல்கிறார் அர்ஜுனன்கிட்ட, அர்ஜுனா நீ பார்த்தியே, இந்த விஸ்வரூபத்தில் நீ பார்த்தியே, என்னெல்லாம் பார்த்த? அவன் என்னெல்லாம் சொன்னான்? கிருஷ்ணா, மலைகளெல்லாம் உனது நெஞ்சங்களாக பார்த்தோம், இந்த நதிகளெல்லாம் உனது நரம்புகளாக பார்த்தோம், வனங்கள் எல்லாம் உன் தேகங்களாக பார்த்தோம். அவன் எல்லாம் வர்ணிக்கிறான். இதெல்லாம் பார்த்தியது எல்லாம் நான் தான், இட்ஸ் மீ. யா எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட், இட்ஸ் மீ, நான் தான். இதை தவிர்த்து நான் இன்னொரு பெரிய நிலையிலே நான் இங்கே இருக்கிறேன். அது என்ன நிலை தெரியுமா? காலம். இந்த காலம் என்கிற ஒன்று நான் தான். காலம்னா என்ன? இப்போ நான் காலம்னு சொல்கிறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக தெரியும். காலம்னா என்ன? டைம் தானே காலம். காலையில் 7 மணி நேரம் தூங்குகிறோம், அப்புறம் பல்லு விளக்கியும் விளக்காமலும் அந்த ஊத்தவாயோட என்னத்தையாவது மேய்ஞ்சிட்டு திரிவோம், அப்புறம் ஏதாவது காப்பி இப்பயே போட்டு குடிப்போம், அப்புறம் மட்டும் ஞாபகம் இருந்தால் பல்லு தேய்ப்போம், இல்லை தேய்க்க மாட்டோம், அப்புறம் ஞாபகம் இருந்தால் குளிப்போம், இல்லை குளிக்க மாட்டோம். அது காலம். காலையில் பொழுது விடிஞ்சு ராத்திரி பொழுது அடையுது. ஆனால் அந்த காலம் என்று நாம் பகவான் சொல்கிறாரு, இந்த காலம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? காலம் நான் தான், இந்த காலம் என்பது நான் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காலம் தான் எல்லாமே, இந்த காலம் தான் எல்லாமே. டைம் வில் ஹீல்பாங்க. நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டுரு, டைம் ஹீல் பண்ணிடும், காலப்போக்கில் அது சரியாயிரும் அப்படிம்பாங்க. இந்த காலம் தான் எல்லாம். உனக்கு 5 வயசில் இருந்தது ஏதாவது இப்போ இருக்கா? நீ 20 வயசில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிறியா? இல்லை நீ 25 வயசு 30 வயசில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிறியா? இப்போது எல்லாம் தளர்ந்து போய் உழந்து போய் இப்போ எல்லாம் வயசான லுக்குக்கு எல்லாம் வந்தாச்சு. கருத்த முடியெல்லாம் வெள்ளை முடி ஆகிப்போச்சு. எல்லாரும் கேட்குறாங்க, குருஜி உங்கள் ஆசிரமத்தில் உங்கள் முடி மட்டும் தான் வெள்ளையாக இருக்குது, வேறு எல்லாரும் முடியும் கருப்பாக இருக்குது, அது எப்படி ஆகும்? நான் சொன்னேன், அவங்கெல்லாம் ஒரிஜினல் முடியோடு இருக்காங்க, நான் மட்டும் தான் வெள்ளை கலர் அடிச்சிருக்கேன்ப்பா, அவங்கெல்லாம் ஒரிஜினல் முடியோடு இருக்காங்கன்னு. அப்போது காலம். நான் சின்ன பையனாக இருந்ததில் இப்போ எதுவுமே இல்லை. பழைய ரோடு இல்லை, பழைய வீடு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ரோடு கூட முன்னாடி ரோடு கிடையாது, வெறும் ஒரு ஒத்தையடி பாதை தான், ஒரு ஓடை, தண்ணி தான் ஓடும். இதுக்கு பேர் காட்டாந்தரன்னு பேர். இப்போ எவனா காட்டாந்தரன்னா எங்கே இருக்குன்னு கேட்பான். இவங்க கோயில் இருக்கே, அதில் அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? காட்டாந்தரை. காட்டாந்தரைன்னா அப்படி காட்டாந்தரையாக கிடக்கும், வெறும் கட்டாந்தரை தான் கிடக்கும். அப்படி எல்லாமே மாறிப்போம் காலப்போக்கில். நீங்கள் பெரிய பெரிய அரண்மனைகளையும் பெரிய பெரிய ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தது யாருமே அன்னைக்கு இல்லை. காலம் எல்லாவற்றையுமே மாற்றும். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் சொல்லுவார், இந்த கலியுகத்தில் மனிதன் ஒன்றை உருவாக்குவான். இந்த கலியுகத்தில் மனிதன் ஒன்றை உருவாக்குவான். நல்லா கவனித்து கேட்கணும், அங்கே வேடிக்கைலாம் பார்க்கக்கூடாது. இந்த கலியுகத்தில் மனிதன் ஒன்றை உருவாக்குவான், அவன் உருவாக்கியதை அவனே நினைத்தாலும் அழிக்க முடியாது. இந்த கலியுகத்திலே மனிதன் ஒன்றை உருவாக்குவான், அவன் நினைத்தாலும் அதை அழிக்க முடியாத பெரிய சக்தியாக அது உருவெடுத்து நிற்கும்னு பகவான் சொல்கிறார். அது எதுவாக இருக்கும்? என்னம்மா என்ன சொல்கிறா? சத்தமாக சொல்லு. டைமை மனுஷனாக உருவாக்கினா பிச்சு போடும், பிச்சு. டைமை மனுஷனாக உருவாக்கினா காலம் தான் நான்னு பகவானே சொல்லிட்டாரு. காலத்தை யார் உருவாக்கினா? அது ஏற்கனவே இருக்குது. நீ பிறக்கிறதுக்கு முன்னால், மனிதனும் தோன்றுவதற்கு முன்னாடி இரவும் பகலும் காலம்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சூரியனும் சந்திரனும் உருவாகிய காலத்துலேருந்தே காலம் இருக்குது. பைபிளில் அதுக்கு முன்னுக்கே இருக்குது. அவன் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லி வச்சுருப்பான். சூரியனை படைக்கிறதுக்கு முன்னுக்கே
ஆண்டவர் வந்து இரவையும் பகலையும் படைச்சிட்டார். அது எப்படிடா சாத்தியம்? சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இரவையும் பகலையும் படைக்க முடியும்? அது சாத்தியமா? சூரியன் இருந்தால் தானே இரவும் பகலும். அது சாத்தியம் இல்லை. சரி, அவன் புது கதை கட்டுறான், இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். மனிதன் ஒன்றை உருவாக்குவான், அவன் நினைத்தாலும் அழிக்க முடியாதுன்னு பாகவத்தில் சொன்னார். இது என்னது? உங்ககிட்ட போய் நான் கேள்வியெல்லாம் கேட்டு விட வாங்குறதுக்கு தானே? இதெல்லாம் தேவையா? அந்த கேள்வியெல்லாம் இங்கே தேவையா குருஜி? நீங்களே கேள்வியை சொல்லி நீங்களே விடையை சொல்லிட்டு போங்க. பிளாஸ்டிக் என்று ஒன்று வரும்னு பாகவதத்தில் சொல்லி வச்சிருக்கு. இங்கே நீங்கள் இருக்கிறீங்களே, அது அவ்வளோ பிளாஸ்டிக் தான். நீங்கள் இருக்கிறது அவ்வளோ பிளாஸ்டிக் தான். வீடுகளில் இப்போது 40% 50% பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் அழிக்கவே முடியாது. இந்த பிளாஸ்டிக் சேர் பழசாகி போச்சுன்னு கொடுத்தீங்கன்னா, அதை நடராஜன் கொடுத்தீங்கன்னா அவன் மொத்தமாக லாரியில் ஏற்றி அனுப்புவோம். அவங்க அதை உருக்கி வேற ஒரு பிளாஸ்டிக் சேராக மாற்றுவாங்க. இதை ஒன்று உருவம் மாற்றி ஒன்று உருவம் செய்வாங்களே ஒழிய அதை அழிக்க முடியாது. இப்போது இருக்கிற மலையெல்லாம் அழிச்சிக்கிட்டு ஊருக்கு புதுசாக ஒரு மலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம அந்த வலம்புரி வலையில் பார்த்தீங்கன்னா புதுசாக 2-3 மலை இருக்குது. வலம்புரி வலையில் பீச் ரோட்டில் புதுசாக 2 மலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் மலை. பிளாஸ்டிக் குப்பை எவ்வளோத்தையும் கொண்டு போட்டு ஒவ்வொரு நகர்லேயும், சென்னையில் பார்த்தீங்கன்னா 10-15 மலை இருக்குது. பெரிய மலையாக இருக்கும். அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை. ஆறுகள்லேயும் அந்த குப்பை தான், நதிகள்லேயும் அந்த குப்பை தான், குளத்துலேயும் அந்த குப்பை தான். நான் நேற்று கூட கொஞ்சம் பேருக்கு அந்த வீடியோ அனுப்புனேன். உங்கள் பக்தர்களுக்கு தான் நான் அனுப்பலை, உனக்கு அனுப்புனேண்ணா இல்லையே. நீங்கள் தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பாட்டில், நீங்கள் தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, நீங்கள் தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் டப்பாக்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. தண்ணியை குடிக்கிறீங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே ப்ரஷ் வச்சுருப்பான்னு தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும், அது திறந்தா உள்ள ஒரு ப்ரஷ் இருக்கும். அது கூட எவ்வளோ பெரிய விபரீதத்தை உண்டாக்கியிருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் ஒரு கதை. நீங்கள் எரிஞ்சிட்டு போயிடுறீங்க பிளாஸ்டிக் பாட்டிலையும், பிளாஸ்டிக் குப்பையும், பிளாஸ்டிக் ஷாம்பு பாட்டிலு, அந்த பாட்டில் இந்த பாட்டில் உங்கள் பாட்டுக்கு அங்கங்கே இறஞ்சிட்டு போயிடுறீங்க. அது எத்தனை பேருடைய உயிரை வாங்குது தெரியுமா? அந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் மழையில் அடிச்சுட்டு போய் ஆற்றுல கலந்து, ஆற்றுல அடிச்சுட்டு போய் ஆற்றுல ஒதுக்கி, கடைசியில் அந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் டன்னாக கடலுக்கு போய், கடலில் இருக்கிற பெரிய மீன்கள்லாம் இது ஏதோ உணவு நினச்சி அந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை விழுங்கி செத்து மடியுது. அவ்வளோ மீன்கள். நீங்கள் அதை வீடியோ பார்க்கணும், பரிதாபமாக இருக்குது. சில அரிதான வகை மீன்கள்லாம் செத்து ஒதுங்குது. பிதுக்கி பார்த்தா வாயத்துலேருந்து 7up பாட்டிலு, பெப்சி பாட்டிலு, நான் சொன்னேன் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் பொதிச்சு வச்சுருக்க அந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் தூக்கி விழுங்கி அது செத்து ஒதுங்குது. நீங்கள் உங்களை அறியாமல் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்ருக்கீங்க. பிளாஸ்டிக்கை வாங்குறதே பாவம். அதனால தான் நான் சொல்லேன், நீங்கள் வெளியூர் போனால் வீட்டிலேருந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. நான் எப்போவுமே பாருங்கள், என்கிட்ட ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கும் கையில். திருவண்ணாமலைக்கு போனப்போ கூட நான் பாட்டில் கொண்டு போவேன். தண்ணி அங்கங்கே பிடிச்சிக்கலாம். நீங்கள் அதுக்காக போய் 20 ரூபா கொடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் போய் எரிஞ்சிட்டு போகிறீங்க. நீங்கள் எங்கேயோ எறிவீங்க. அது ஒரு நாள் கடலுக்கு தான் போய் சேரும். கடலில் கிடக்கிற அறியாத மீன்கள் அதை விழுங்கி சாகுது. காட்டில் கிடக்கிற யானையும் மான்கள் அதை தூக்கி விழுங்கி அது சாகுது. இந்த ரோட்டில் திரிகிற மாடுகள்லாம் அந்த பிளாஸ்டிக் குப்பையை தின்னு வயத்தில் 15 கிலோ 20 கிலோ பிளாஸ்டிக் சேர்ந்து சாகுது. உங்களை அறியாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவங்களை செய்கிறீங்க தெரியுமா? அப்போ அதுதான் பகவான் பாகவத்தில் சொன்னார், இந்த மனிதன் ஒன்றை உருவாக்குவான், அவன் நினைத்தாலும் அதை அவன் அழிக்கவே முடியாதுன்னு பாகவத்தில் சொன்னார். இப்போ பகவான் சொல்கிறார் கீதையில், நானே இந்த காலம், அர்ஜுனா இந்த காலத்தால் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், எல்லாவற்றையும் அழிப்பேன், எல்லாவற்றையும் நான் அழிப்பேன். அர்ஜுனன் சொல்கிறார், அர்ஜுனா இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன், உங்கள் 5 பேரை தவிர. யார் 5 பேரை தவிர? யார் 5 பேரை? பஞ்சபாண்டவர்கள், தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவ். உங்கள் 5 பேரை தவிர இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் அழிப்பேன் அப்படின்னார். ஏன் இந்த 5 பேருக்கு மட்டும் என்ன எக்ஸ்கியூஸு? இந்த 5 பேரை மட்டும் ஏன் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு பகவான்? நல்லா கேட்கணும். இந்த 5 பேரை மட்டும், உங்கள் 5 பேரை நான் அழிக்க போவதில்லை, நான் அழிக்க மாட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும், துரியோதனார்கள் முதற்கொண்டு பீஷ்மர், துரோணாச்சாரியார் அத்தனை பேரையும் நான் இன்று அழிப்பேன்னு பகவான் ஏன் சொன்னார்? ஏன் சொன்னார்? இந்த 5 பேரை மட்டும் நான் அழிக்க மாட்டேன்னார். 2 விதம் சொல்றார். காலம், நான் தான் காலம், இந்த காலம் எல்லாவற்றையும் அழிக்கும், இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றும், இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை, நான் ஒருவனே நிரந்தரம், அதான் காலம்னார். நான் ஒருவனே இங்க நிரந்தரம், வேற யாரும் இங்க நிரந்தரம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை, நான் ஒருவனே நிரந்தரம். அதனாலதான் நானே காலம். இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றும், எல்லாவற்றையும் அழிக்கும். ஆனால் காலம் மாறாது, காலம் அப்படியே இருக்கும். காலம் தனது பணியை செய்து கொண்டே இருக்கும். அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, அர்ஜுனா உங்கள் 5 பேரை நான் அழிக்க மாட்டேன், ஆனால் மீதமுள்ள அத்தனை பேரையும் நான் அழிப்பேன், அத்தனையும் அழிப்பேன்.
அங்கே இருக்கிற குதிரை, யானை, தேர் எல்லாத்தையும் நான் அழிப்பேன், உங்கள் 5 பேரை மட்டும் நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்? உங்களுக்கு இதன் மூலமாக நான் ஒரு பெரிய பாடத்தை படித்தர போகிறேன். பகவான் ஏன் சொன்னார்? சரி, எங்ககிட்ட நீங்கள் கேள்வியை கேட்டு விடையை வாங்கிடுவீங்களாக்கும். நாங்கள் சொல்லிடுவோமாக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேள்வியை கேட்க போகிறேன்? பகவான் சொல்கிறார், என்னை சரணடைந்த எனது பக்தர்களை நான் ஒருபோதும் அழிப்பதில்லை. என்னை சரணடைந்த, என்னிடம் சரணாகதி அடைந்த என்னுடைய பரம பக்தர்களை நான் ஒருபோதும் அழிப்பதில்லை. எந்த நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நான் அழிப்பதில்லை என்கிறார். பாழா போன மர மண்டைகளா, இனிமேலாவது புரியணும். சரணாகதி அடையாவிட்டால், பகவானுடைய பாதங்களை பற்றி பிடிக்காவிட்டால், அவருடைய பரம பக்தர்களாக நீங்கள் மாறாவிட்டால் உங்களையும் அழிப்பார். காலம் உங்களையும் அழிக்கும். அதான் பகவான் சொல்லிட்டார், உங்கள் 5 மட்டும் நான் ஏன் அழிக்கல? நீங்கள் என்னையே கதி என்று இருக்கிறீர்கள். கிருஷ்ணா 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 என்று நீயே கதி என்று இருக்கிறீர்கள். உங்களை நான் ஒருபோதும் அழிக்க மாட்டேன். என்னை நம்பியவர்களை, என்னை சரணடைந்தவர்களை, என்னிடம் சரணாகதி அடைந்தவர்களை நான் ஒருபோதும் அழிப்பதில்லை. என்னுடைய காலம் ஒருபோதும் உங்களை அழிப்பதில்லை. நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள். ஆனால் என்னை நம்பாதவர்களை, என்னிடம் சரணாகதி அடையாதவர்களை, என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் அழிப்பேன் என்கிறார் பகவான். இதுக்கு தான் பகவத்கீதையை படி படி படிங்கிறது. பகவான் எவ்வளோ பெரிய உறுதிமொழியை கொடுக்கிறார், எவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கிறார். நான் தான் காலம், காலம் எல்லாவற்றையும் அழிக்கும், காலம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆனால் உங்களை மட்டும் நான் அழிக்க மாட்டேன், உங்களை மட்டும் நான் தொடமாட்டேன் என்கிறார். அப்போ நீங்கள் ஏனோ தானோன்னு துரியோதன மாதிரி இருக்க போறீங்களா? துரியோதனன் கிருஷ்ணருடைய சமகாலத்தில் தான் வாழ்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் வாழக்கூடிய அதே இடத்துல தான் அவனும் வாழ்கிறான். கிருஷ்ணர் அவனுடைய அரண்மனைக்கும் போறாரு. துரியோதனான்னு அவங்ககிட்டையும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க, இங்கே தான் சாமி இருக்கிறாரு. நானும் தான் வரேனே, நானும் தான் அபிஷேகம் பண்ணுறேனே, நானும் தான் இங்கே தானே இருக்கேன். ஐ எம் ஆன் த சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. பகவான் என்ன சொல்றாரு? பகவான் கிட்ட தான் அவன் போர் போட்டுட்டு இருக்கிறான், சண்டை போட்டுட்டு இருக்கிறான். நோ, அழிவு நிச்சயம். எவனா இருந்தாலும். யாருக்கு அழிவில்லை? யாருக்கு அழிவில்லை? என்னிடம் சரணாகதி அடைந்த, என்னையே நம்பி இருக்கிற, எனது பாதமே கதி என்று இருக்கிற பரம பக்தர்களை நான் அழிப்பதில்லை என்கிற உத்தரவாதத்தை பகவான் அன்றே கொடுத்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க, அவருடைய திருப்பாதங்களை பற்றி பிடிங்க. இல்லாம நாம் பெருசுன்னு ஆணவம் அகந்தையோட நீங்க இருக்க எப்பேற்பட்ட துரியோதனனுக்கே அந்த கதி, எப்பேற்பட்ட ராவணனுக்கே அந்த கதி. தூக்கி புரட்டி போட்டு அடிச்சாரு ராமன். ராமனுடைய அம்பு ராவணனை தூக்கி புரட்டி அடிச்சுதான். இந்த விஜய் படத்துல அடிப்பார்ல, இந்த அஜித் படத்துல அடிப்பாங்கல்ல, தூக்கி புரட்டி போட்டு அப்படி அடிச்சுதான். நாமெல்லாம் என்ன கதிக்கு ஆளாவோன்னு நினைச்சு பாரு, கற்பனை பண்ணி பாரு. நாமெல்லாம் என்ன கதிக்கு ஆளாவோன்னு நினைச்சு பாரு. அவ்வளவு அநியாயம் நம்ம செய்துட்டு இருக்கிறோம், நம்மளை அறிந்தோ அறியாமலோ. அதனால தான் அங்கே பிரார்த்தனையில் சொல்லுவோம், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க. நீங்கள் அறியாமல் எவ்வளோ பாவம் செய்கிறீங்க தெரியுமா? தயவு செய்து திருந்துங்க. பகவானை சரணாகதி அடையாத பக்தி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன். குரங்கு கதை, பூனைக்குட்டி கதையெல்லாம் சொல்கிறேன். யாருக்கு தலையில ஏறுது? பகவான் கீதையில தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் அழிப்பேன். காலம் அழிக்கும், காலம் மாற்றும். நீ சின்ன பிள்ளையில இருந்தது எதுவும் இப்போ இல்லை. நீ இன்னைக்கு பார்க்குற எதுவும் நாளைக்கு இருக்காது. நீயும் நாளைக்கு இருக்க மாட்ட. அதனால எல்லாமே ஒரு நாள் அழிய போகிறது. ஆனால் நிரந்தர பெருவாழ்வு என்பது அவருடைய சரணாகதி அடைந்த பரம பக்தர்களுக்கு மட்டுமே தான். காலத்தால் வாழ்வார்கள், அவர்கள் காலந்தோறும் வாழ்வார்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பகவானே நீங்களே பார்த்துக்கோங்க. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராயா.